ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம வந்து கலர்ஃபுல்லான வெஜ்ஜை வச்சு எப்படி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக செய்யலான்ட்டு இதை வந்து பார்க்கலாம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், இந்த மாதிரி போட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து பொடிச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது, ஒன்றும் பதிமாக நம்ம வந்து பொடிக்கணும். நான் ஒரு 6 ப்ரௌன் பிரெட் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த எட்ஜுங்க எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துங்க. நிறையாவும் போடக்கூடாது, இல்லைனா தண்ணி அதிகமாகிடும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கும் நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவுக்கு நல்லா வடைக்கு வர பதத்துக்கு நல்லாவே வந்து நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பொடிசாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம், குடமிளகா 2 கலர் உடையது நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 100 கிராமு பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா தேவையான அளவு போட்டுங்க. நான் ஒரு 2 எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக். நம்ம வறுத்து நுணுக்கணும் இல்லைங்களா, இது வந்து அதிகமாக வந்து பவுடர் ஆக்கக்கூடாது, கோஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக வந்து நம்ம கரியாண்டர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இதுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடைக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியான ஒரு மிக்சர் வந்து செஞ்சுக்கணும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். ஷெலோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வடையாட்டம் வந்து நம்ம வந்து தட்டணும். ரொம்பவும் வந்து மொத்தமாக இல்லாத, ரொம்பவும் மெல்சாக இல்லாத தட்டணும். இந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து போட்டுக்கணும் எல்லாமே. பாருங்கள், எண்ணெய் ஃபஸ்ட்டில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு பக்கம் 4 நிமிஷம் வச்சு வேக வைக்கணும். நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அதிகமாகவும் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ளே வேகாது, அதுக்கோசரம் மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ 2 பக்கமும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம வந்து 4 நிமிஷம் வச்சு எடுத்துருக்குறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 கபாப் மாதிரி எனக்கு வந்து கிடச்சிச்சு. நம்ம வந்து மீனெல்லாம் வறுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதை வந்து வறுத்து எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ டேஸ்டியான ஒரு கபாப் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு பிரெட் கபாபோட நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளும் வச்சு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க வந்து நியூட்ரிஷனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ஜாய் ஃபுட்.